பெரிய சம்பந்தி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. கேட்கவே சங்கடமா இருக்கு. ஆறுதல் சொல்லலான்னு தான் வந்தமே தவிர மாப்பிள்ளையும் இப்படி நடந்துக்கிறாருங்கிறத பற்றி நாங்கள் கேட்க வரல. அது எப்படி கேட்காம இருப்பீங்க? இதுவே நம்ம வீட்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தா இவங்க யாராச்சும் சும்மா இருந்திருப்பாங்களா? ஒரு பேச்சுக்கு அவங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்ல வந்து வாழ்ந்து நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பொண்ணு செத்து போயிடுச்சுன்னு இப்படி உக்காந்து ஒப்பாரி வச்சு அழுதுகினுந்தா இந்நேரம் இவங்க எல்லாரும் சும்மா இருந்திருப்பாங்களா? இப்படி பேசினுக்கிறிய மாமா நீ. நீங்க சொல்ற மாதிரி சூழ்நிலை வந்திருந்தாலும் நாங்களும் வந்து ஆறுதல் தான் சொல்ல நினைச்சிருப்போம். அதனால யார்கிட்ட பேசுறோங்கிறத புரிஞ்சு பேசுங்க. அக்கா விடுங்க. அவங்க இடத்துல இருந்து பார்த்தா அவங்களோட ஆதங்கம் சரிதான். அவங்க பொண்ணு நம்ம பிள்ளையோட சேர்ந்து நல்லபடியா வாழணும்னு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா வருண் இப்படி பண்றது நமக்கே கஷ்டமா இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேங்கிற கவலையும் கஷ்டமும் இருக்கதானே செய்யும். அந்த சாரா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வருண் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிக்கிட்டு தான் இருந்தான். வருணுக்கும் வெண்ணிலாவுக்கும் நல்ல புரிதல் ஏற்பட்டுச்சு. திடீர்னு சாரா தவறிட்டாங்கிறத அவனால ஏத்துக்க முடியல. அதனாலதான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவனே சீக்கிரமா சரியாயிடுவான். எல்லாமே மாறிடும். நான் உங்களுக்கு வாக்கு தரேன். இங்க உங்க பொண்ணு வருணோட சந்தோஷமா வாழ்வா. அண்ணாமலை, அதுல எங்களுக்கு துளியும் சந்தேகம் இல்லை. அண்ணாமலை, அப்புறம் எதுக்குப்பா இங்க வந்தீங்க? வெண்ணிலா, என்னம்மா அப்பா அம்மாவை பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? நான் சரியாதான் கேக்குறேன் மாமா. நான் இங்க நல்லாதான் இருப்பேன். அத்தை என்ன நல்லாதான் பாத்துப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கும்போது அப்புறம் எதுக்காக இங்க வரணும்? எதுவா இருந்தாலும் நான் சொன்னாதானே வரணும். ஏய் வெண்ணிலா, உன்னையும் உங்க அக்காவையும் கட்டி கொடுத்தாலும் நீங்க தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே உறவு. நீங்க 2 பேரும் இப்படி ஒரு தவிப்புல இருக்கும்போது நாங்க உங்களை பத்தி கவலைப்பட மாட்டோமாடி? உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு கூட நாங்க வரக்கூடாதா? பெத்தவங்க எங்களுக்கும் தவிப்பு இருக்கும். அதனாலதான் வந்தோம். நான் இங்க நல்லாதான் இருக்கேன். நீங்க சந்தோஷமா கிளம்பி போங்க. என்னங்க இவ? உங்களை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நானே சொல்லி அனுப்புறேன். நீங்க கிளம்புங்க, டைம் ஆச்சு. இதுல இருந்தெல்லாம் நான் மீண்டு வந்துருவேன். நான் வருண் கூட சந்தோஷமா வாழ்வேன். நீயே இவ்வளவு நம்பிக்கையா பேசும்போது எங்களுக்கு என்னம்மா கவலை? அண்ணாமலையோட நிழல்ல நீ இருக்கிறன்ற நம்பிக்கையில நாங்க புறப்படுறோம். நீங்க நம்பிக்கையா போயிட்டு வாங்க. சரி, வர அண்ணாமலை. ம்.